நாங்கள் வந்து சமையல் செய்கிறோம். பொதுமக்களோட செஞ்சுருக்கிறோம். பாருங்க, நீங்கள் எல்லாரும் சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. வந்து பாருங்க, இது வந்து இவங்க தான் இவங்க தலைவி செய்கிறாங்க. எல்லாம் எங்களோட தோழிகள். கறி வடை, கறி உருண்டைக்கறி குழம்பு, உருண்டைக்கறி குழம்பு, அது கறி வடை நடக்குது வேலை. இங்கே வாங்க, அப்படியே பாருங்க. சோறு ரெடியாக இருக்குது. அப்புறம் வந்து நிறைய சாப்பாடுலாம் செஞ்சுட்டு இருக்கிறோம். இன்றைக்கு ஃபுல்லாக எங்களுக்கு ஒரு நாட்டுக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு நாடு இன்றைக்கு வந்து இந்திய நாடு தேர்ந்தெடுத்துருக்குறாங்க. மகிழ்ச்சி, வாங்க மகிழ்ச்சி வாங்க. பாருங்க, எல்லாமே இருக்கு. சாப்பாடெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். சலாட் ஃப்ரீ. இது ஒரு நம்ம ஊர் தேங்காய் மிட்டாய், கேசரி, டமாட்டான் செய்து, இது தயிர் பச்சடி, இது சலாட் எல்லாம் வெஜிடபிள் போட்டு சாலட். அனைவரும் வாங்க, வந்து எங்கள் கூட வந்து கலந்துக்கோங்க, சாப்பிடுங்க. பாருங்க, தமிழ் விருந்து வைக்கிறோம். எல்லாரும் இருக்கிறாங்க. அனைவருக்கும் மகிழ்ச்சியோடு நன்றி தெரிவிக்கிறோம். இவங்களை எங்கள் ஃப்ரெண்டு. நான் உன்னை காதலிக்கிறேன். நன்றி, வணக்கம். சமீபத்தில் இந்திய நாட்டின் சார்பாக பிரான்ஸ் தேசத்தில் வசிக்கும் இந்திய மக்கள் தமிழ் விருந்து என்ற தலைப்பில் தங்களது கைவண்ணத்தை காட்டி அசத்தினர். எத்தனை காலமானாலும் இந்திய நாட்டின் பாரம்பரியத்தை, கலாச்சாரத்தை, உணவு பழக்க வழக்கங்களை நாங்கள் மறக்கவில்லை என நெய் பிஸ்கெட், தேங்காய் பர்பி, பழ சாலட், கேசரி, நெய் சாதம், கறி உருண்டை குழம்பு, கறி வடை, மரக்கறி சாலட், தயிர் பச்சடி என விதவிதமாக செய்து அசத்தியிருக்கின்றனர். பிரான்ஸ் நாட்டில் வசிக்கும் தமது தோழிகளுடன் உணவினையும் அன்பையும் பரிமாறிக்கொண்ட அந்த காட்சி கண்களையும் மனதையும் ஒரு சேர நிறைவு செய்தது. அந்த காட்சிகளை பிரான்ஸ் நாட்டில் வாழும் நமது தோழி பத்ரிஷியா படமெடுத்து அனுப்ப நாம் அதனை வீடியோவாக மாற்றியிருக்கிறோம். பாருங்கள், ரசியுங்கள். நன்றி, வணக்கம்.